இந்த வீடியோ ஸ்பெஷலி நான் எதுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னாக்கி, நம்ம நிறையா பிள்ளைகள் வந்து ஆஃப்டர் 10th படிப்பை ஸ்டாப் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் படுவாங்க. படிக்காண்டாம், வேறு யாருக்கையாவது ஃபேமிலியில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதனால படிக்க மாட்டாங்க. இல்லைனாக்கி ஃபேமிலியால் படிக்க வைக்க முடியாது, அதனால படிக்க வைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கனாக்கி வெளிநாட்டுக்கு வருவாங்க. வெளிநாட்டுக்கு வந்து இங்கே டிரைவர் இல்லைனாக்கி லேபர், வேறு டீ பாய் அப்படிப்பட்ட வேலைக்கு தான் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ நான் அப்படிப்பட்ட நிறைய ஆட்களை பார்த்துருக்கேன். ஈவன் நான் பிகாம்ஸ், சிவில் இன்ஜினியர் அப்படிப்பட்ட ஆட்களையும் நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து நல்லா படிச்சுட்டும் டிரைவர் வேலைக்கெல்லாம் வந்திருக்கான்னு நான் சவுதி அரேபியாவில் லாஸ்ட்டு 13 இயர்ஸில் நான் அப்சர்வ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலனாக்கி அவங்க என்ன பண்ணலாம்? அப்ராடில் வந்தாக்கி ஒரு ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில் வர்றதுக்கு அவங்க எப்படி ட்ரை பண்ணலாம்? லைக் எல்லாருக்குமே என்ன திங்கிங் இருக்குனாக்கி 10th படித்த பிள்ளைகள் இல்லைனாக்கி பிகாம் படித்த பிள்ளைகள் வந்து ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில் வர முடியாதுன்னு தான் அவங்களுக்கு திங்கிங் இருக்குது. பட் ஆயில் அண்ட் கேஸில் வர்றதுக்கு உங்களுக்கு 10th வச்சு நீங்கள் ஒரு ஃபீல்டில் நீங்கள் வரலாம். அந்த ஃபீல்டை தான் நான் இப்போ உங்களுக்கு எப்படின்னு நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில் 10th படிச்சுட்டு நீங்கள் எப்படி வரலாம்? 10th படிச்சுட்டு நான் ஆக்சுவலி பேசிக் டிப்ளமா இன் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ நான் டிப்ளமா இன் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு நான் வந்து மெக்கானிக்கல் ஃபீல்டில் இன்றைக்கி குவாலிட்டி சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி நீங்கள் இந்த ஃபீல்டில் வரலான்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு கரியர் ஸ்டார்ட் பண்ணது ஒரு என்டிடினாக்கி நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். என்டிடிக்கு உங்களுக்கு பேசிக் ரெக்குவயர்மெண்ட்டே வந்து நீங்கள் 10th பாஸ் இருந்தாக்கி போதும். ஸோ 10th பாஸ், ஜஸ்ட்டு நீங்கள் 10th பாஸ் இருக்கிறீங்கனாக்கி உங்களுக்கு ஏஜ் நீங்கள் 10th பாஸ் ஆகல 16 தான் இருக்கும். ஸோ 16 உங்களுக்கு வெளிநாட்டு வர்றதுக்கு ஏஜ் வந்து 18 வேணும். ஸோ அந்த 2 இயர்ஸ் நீங்கள் 10th முடிச்சுட்டு டைரெக்டாக நீங்கள் என்டிடி கோர்ஸ் பண்ணுங்கள். என்டிடி கோர்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மும்பையில் பண்ணலாம், சென்னையில் பண்ணலாம், திருச்சியில் பண்ணலாம், வேறு ஹைதராபாத்தில் பண்ணலாம். இங்கெல்லாம் நீங்கள் போய் பண்ணிங்கனாக்கி இங்கே நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. அந்த இன்ஸ்டியூட் என்ன பண்ணுவாங்கனாக்கி நீங்கள் கோர்ஸ் முடித்த உடனே உங்களுக்கு அந்த இன்ஸ்டியூட்லேயே ஆட்கள் ஹையரிங்க்கும் வருவாங்க. அப்போ ஹையரிங்க்கு வரச்சில் நீங்கள் நம்ம பண்ணனாக்கி நீங்கள் ஹையர் ஆகிட்டிங்கனாக்கி அங்கேருந்து 2 வருஷம் நீங்கள் ட்ரைனிங் எடுக்கலாம். இல்லைங்க இந்தியாவில் நீங்கள் திருச்சியில் இருக்குது இண்டஸ்ட்ரியல் ஏரியா, மும்பையில் MIDC இருக்குது, குஜராத்தில் ஜாம்நகரில் இருக்குது, நிறைய இடத்துல நீங்கள் என்டிடி ஒர்க் பண்ணுங்கள். 2 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு 15,000 to 20,000 சேலரி இந்தியாவிலே கிடைக்கும். 10th படிச்சுட்டு நீங்கள் 15,000 to 20,000 இந்தியாவில் சேலரி எடுக்கிறீங்கனாக்கி அதே உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். எனக்கு மோஸ்ட்லி 10th படிச்சுட்டு நம்ம ட்ரைவிங் வேலைக்கு போனாக்கி 9,000 12,000 அப்படி தான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். வேறு அதில் எப்படின்னாக்கி நீங்கள் வந்து ஃபுல் டைம்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி, இது வந்து ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃப் மாதிரி 8 hours தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். 8 hours to 10 hours அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு ஒர்க்கு இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ இன்கேஸ் நீங்கள் இதே ஃபீல்டு வச்சு நீங்கள் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க ஆஃப்டர் 2 இயர்ஸ். நான் 2010 என்டிடி ஃபீல்டில் நான் வரச்சில் எனக்கு பேசிக் சேலரி வந்து 120 KD தான் இருந்தது. அந்த டைமில் 120 KDனாக்கி 22,000 இல்லை 24,000 தான் எனக்கு சம்பளமே வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த டைமில் நீங்கள் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு வெளிநாட்டுக்கு வந்தீங்கனாக்கி உங்களுக்கு மினிமம் 3,000 to 3,500 சம்பளம் கிடைக்கும். 3,000னாக்கி இன்றைக்கி உள்ள டைமுக்கு நியர்லி 68,000 72,000 சம்பளம் வரும். ஸோ நீங்கள் ஒரு 20,000க்கு டிரைவர் வேலைக்கு இல்லைனாக்கி டீ பாய் வேலைக்கு அப்படி போகிறதுக்கு உங்களுக்கு 70,000 சேலரிஸ் இதுலேயே கிடைக்கும். இப்போ என்டிடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி டோட்டல் 21 மெத்தட்ஸ் இருக்குது. பட் யூஸ்வலி இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் பண்ண போகிற மெத்தட் வந்து 4 மெத்தட் தான். ஒன்று ரேடியோகிராஃபி, ஒன்று அல்ட்ராசோனிக், ஒன்று MPI, ஒன்று பெனிட்ரேட் டெஸ்டிங். ஆனால் நான் இந்த 4லேருந்து உங்களுக்கு ஸ்பெஷலைஸ் நீங்கள் ஆகிறது வந்து அல்ட்ராசோனிக் ஆகுங்க, மேக்னெட் பார்ட்டிக்கலுக்கு ஆகுங்க, வேறு பெனிட்ரேட் டெஸ்ட்டுக்கு ஆகுங்க. ரேடியோகிராஃபிக்கு எதுக்கு வேண்டாம்னு சொல்கிறேன்னாக்கி ரேடியோகிராஃபி வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்ஸாக இருக்குங்க. எனக்கு ரேடியோகிராஃபி நம்ம பண்ணச்சில் ஃபுல் டைம் நம்ம ரேடியேஷன்ஸில் எக்ஸ்போஜராக இருக்கும். ஸோ அதுக்கு அக்கார்டிங் நீங்கள் என்ன பிளான் பண்ணுங்கனாக்கி நீங்கள் இந்த 3 மெத்தட்லேயே ஸ்பெஷலைஸ் ஆகிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். இந்த 3 மெத்தடில் நீங்கள் ஸ்பெஷலைஸ் ஆகிட்டிங்கனாக்கி உங்களுக்கு ஃப்யூச்சரில் லைஃப் எப்படி க்ரோத் இருக்குன்னா அதை பற்றி பார்க்கலாம். ஃப்யூச்சரில் இந்த 3 மெத்தட்லேயே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்கனாக்கி உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் PCNன்னு ஒரு மெத்தடு இருக்குது. இதில் ஆக்சுவலி நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ASNT, அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் டெஸ்டிங் மெட்டீரியல்.
ஓகே. ஃப்யூச்சரில் நீங்கள் பிசிஎன் பண்ணலாம். பிசிஎன் பண்ணிங்கனாக்கி உங்களுக்கு நியர்லி 7,000 to 7,500 உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். ஸோ 7,000 to 7,500 சம்பளம்னு பார்த்தீங்கன்னாக்கி ஒரு 5 இயர்ஸில் நீங்கள் உங்களை க்ரோ பண்ணிட்டீங்கனாக்கி நீங்கள் 16ல் நீங்கள் என்டிடி ஃபீல்டில் வந்தீங்கனாக்கி ஒரு 22 ஏஜ் வரைச்சிலே உங்களுக்கு ஒரு 1,50,000 லட்ச ரூபா சம்பளம் வந்துடும். விச் இஸ் ஒரு நல்ல சம்பளம். அது வந்து ஒரு 10th படித்த பிள்ளைக்கு ஒரு 1,50,000 லட்ச ரூபா ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து கிடைக்குனாக்கி அது வந்து வெரி குட் சேலரி. ஸோ உங்கள் லைஃப்பை நீங்கள் ஸ்பாயில் பண்ணாமல் 10th பிறகு நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல ஃபீல்டுக்கு வரணும்னாக்கி நீங்கள் என்டிடி ஃபீல்டை சூஸ் பண்ணுங்கள். உங்கள் கரியரை டெவலப் பண்ணுங்கள். அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஃபார் த ஃப்யூச்சர் லைஃப். தேங்க்யூ. பை.